வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்டேட்டில் வந்திருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான். நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்தது தான் நேற்று எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மார்க்ஸ் ஃபார் 2024-2025 செஷன். இது வந்து செப்டம்பர் மந்த் இப்போ கரண்ட்டில் வந்த நோட்டிஃபிகேஷன். இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபைல் டவுன்லோட் ஆகும். நம்ம ஏற்கனவே டவுன்லோட் பண்ணியிருந்தனால அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதில் நம்மளோட நேம், நம்மளுடைய எக்ஸாம் நம்பர், அடுத்து மார்க்ஸ் இருக்கும். ஸோ இதில் கொடுத்துருக்கக்கூடிய மார்க்ஸ் வந்து மெரிட் லிஸ்ட் கிடையாது, ஜஸ்ட் மார்க்ஸு. ஸோ இந்த மார்க்ஸை யூட்டிலைஸ் பண்ணுறது மூலமாக நம்ம எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு வந்து கரெக்டான ஆன்சர் எழுதியிருக்கோம் அப்படிங்க தெரிஞ்சுக்கலாம். அதாவது நீங்கள் எடுத்துக்கூடிய மார்க்கு டிவைடட் பை 0.72 அப்படி கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டான ஆன்சர்ஸ் எழுதிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது தான் 43.2 மார்க் நீங்கள் எடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய நம்பர் ஆஃப் கரெக்ட் ஆன்சர்ஸ் வந்து 60 இருக்கும். 36 மார்க்ஸ் எடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எழுதின நம்பர் ஆஃப் கரெக்ட் ஆன்சர்ஸ் வந்து 50 இருக்கும். ஸோ அந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கால்குலேட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்கும். ஸோ இந்த மார்க்ஸ் வந்து ஃபைனல் மார்க்ஸ் கிடையாது, இன்னும் ப்ரொவிஷ்னல் மெரிட் லிஸ்ட் நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ரொவிஷ்னல் மெரிட் லிஸ்ட்டில் வந்து நம்மளுடைய மார்க் இருக்கும் பார்த்திங்களா. ஸோ அந்த மெரிட் லிஸ்ட்டு தான் நம்மளுடைய சீட்ஸை வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணும். ஓரளவுக்கு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ப்ரொவிஷ்னல் மெரிட் லிஸ்ட் வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த இன்ஸ்டியூஷனில் இவ்வளோ இந்த பிரான்ச் நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறத ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சீட் மேட்ரிக்ஸு, அதுக்கப்புறமா கவுன்சிலிங்குரிய லிங்க்கு எல்லாமே ஓப்பன் ஆகும். ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நம்ம மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறது ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ எக்ஸாமினேஷன் முடிஞ்சு நெக்ஸ்ட் ரிசல்ட் வந்துருக்கு. நேற்று எதிர்பார்த்தது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க எக்ஸாம் ரிசல்ட் எப்போ வரும்னு சொல்லிட்டு. இது வந்து ரிசல்ட் கிடையாது, சொல்லப்போனால் மார்க்ஸ் தான் வந்திருக்குது. ரிசல்ட்டுன்னு சொல்ல மார்க்ஸ் ரிசல்ட் எல்லாமே ஆல்மோஸ்ட் சேமான கிரைட்டீரியா இருந்தாலும் நமக்கு அந்த மெரிட் லிஸ்ட்னு வரும்போது தான் நமக்கு தெரியும் நம்ம இந்த ரேங்க் அப்படிங்கிறது. ஸோ அதனால் டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம் மெரிட் லிஸ்ட் வர வரைக்கும். இப்போது நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, எந்தெந்த இன்ஸ்டியூஷனில் வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் ஒரு லிஸ்ட்டு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்கள் மார்க்கு ஏற்ற மாதிரி, இல்லை உங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடித்த இன்ஸ்டியூஷன் நேம்ஸ்லாம் எழுதுங்க ஒரு பேப்பரில். அதே மாதிரி உங்களுக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கூடிய பிரான்ச்சஸையும் எழுதுங்க. இந்த இன்ஸ்டியூஷனில் இந்த பிரான்ச் படிக்கலாம் அப்படிங்கிறத அப்படி ஒரு லிஸ்ட்டு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கவுன்சிலிங் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ். நம்மளோட கடின உழைப்புக்கு வந்து கண்டிப்பாக என்றைக்கும் பலன் கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ நீங்கள் எல்லாருக்குமே உங்களுக்கு நினச்ச இன்ஸ்டியூஷன் கிடைக்கிறதுக்கு நம்ம சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.